அதுக்கு சிட்டுக்குருவி, புராணா நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த ஈஸ்வரி காகத்திட்ட போய் கொஞ்சம் உணவு இருக்கான்னு கேட்டு பாருங்க. நீங்க அவங்களுக்கு நிறைய முறை உதவி பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு கண்டிப்பா அவங்க உதவுவாங்க. நீங்க போய் அங்க கேளுங்க புராணா அப்படின்னு சிட்டுக்குருவி சொல்லுது. அப்படி சிண்டு சொன்ன உடனே அந்த புறா பறந்து ஈஸ்வரி வீட்டுக்கு போகுது. புறா அந்த ஈஸ்வரி வீட்டுக்கு போய் கதவை தட்டுது. ஈஸ்வரி, நான் புறா வந்திருக்கேன், கொஞ்சம் கதவை தொற அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஈஸ்வரிக்காகவும் அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உணவை எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்குது. கிட்ட இருந்த எல்லா உணவு பொருட்களையும் ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஈஸ்வரிக்காகவும் கதவை திறக்குது. உடனே அந்த ஈஸ்வரிக்காகவும், என்ன புறா, எப்பயுமே நான் தான் உன் வீட்டை தேடி வருவேன், அதிசயமா நீ என்னமோ என் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேக்குது. அப்போ அந்த புறா, ஈஸ்வரி, என்னோட குழந்தை 2 நாளா பட்டினியா கிடக்கு. நீ எத்தனை தடவை என் வீட்டுக்கு வந்தப்போ நான் உனக்கு உணவு